ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு சரி நம்ம என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல வருஷங்கள் சரி மேட்ச் போயிருக்கோம். இந்த மேட்ச்சுக்கு நிறைய லைக் போடலினா சப்ஸ்கிரைப் பண்ணலினா நான் ஃபஸ்ட்டு மந்திரம் போடுவேன். அந்த மந்திரம் நீங்களாம் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பிடிச்ச மந்திரம். அது என்கிட்ட மட்டும் 3 மந்திரம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு குரோசாவை எடுத்துகிட்டு போனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கோப்பை போட்டேன் வரல. சரி மேலே ஏறி பொறுமையாக போனான்னு பார்த்தா அவன் மட்டும் இங்கே வந்துட்டான். எனக்கு செம்ம டென்ஷனு. போடா விடுங்க சொல்லி அவனை ஃபஸ்ட்டு காலி பண்ணியாச்சு. பாவம் பயப்பில் கண்ணுங்களாம் கலங்கிருக்கும். அவனுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. அவன் பேர் காங்கு சரிங்களா. அவன் நம்மளை கிட்டே வந்தாலே நம்ம மந்திரம் போட ஆரம்பிச்சிடணும். அதான் இன்றைக்கான டாஸ்க் சரிங்களா. தம்பி பாப்பா இரு ஃபஸ்ட்டு மந்திரம் போடணும். ஜூமா ஜாபி ஜாபிசோ ஜூமா ஜாபி ஜாபிசோ ஜூமா ஜாபி ஜாபிசோ. பையனை பார்த்துட்டேன். செகண்ட் மந்திரம் அப்படி மந்திரம் போட்டால் அது மிக இல்லை. ஜூமா ஜாபி ஜாபிசோ. அப்பா மந்திரம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நல்ல வேலை. இப்போ மட்டும் நம்ம செத்துருந்தோம் அசிங்கமாக போயிருக்கோம் சரிங்களா. செகண்ட் ரவுண்டில் நம்ம தான் கண்ணு இருக்க போட்டு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதுதான் நம்மளோட P90. அந்த P90 வாங்கலாமா இல்லை வேணாமா? சரிங்க எதுக்கும் மேக் எடுப்போம். இல்லை தேவை. நம்ம ஃபுல்லாக டபுள் P90 ஏற்றுவோம் சரிங்களா. அது ஏற்ற தான் நல்லா கொஞ்சம் அழுத்து ஏற்ற கொஞ்சம் வாட்டமாக வருது. ஆனால் நம்மளக்கிட்ட வந்து நம்ம மந்திரம் போடணும் சரிங்களா. அந்த மந்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இது ஒரு புது மந்திரம் சரிங்களா. அந்த புது மந்திரம் மட்டும் நம்ம பேசுறதுக்குள்ளே அவன் வந்து நம்மளே அவனை முடிச்சிட்டோம் சரிங்களா. அது இப்போ வந்து நம்ம தேர்ட் ரவுண்டுக்குள்ளே நம்ம ஜாலியாக போகிறோம். ஜாலியாக போகும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோப்பு கீப்பெலாம் போட்டு அவனுக்கு அப்பயே அங்கே ஒரு டேமேஜ் கொடுத்துட்டாங்க. பைப்பில் சாவே இல்லை. எனக்கு செம்ம டென்ஷன். சரி க்ளோவால் கையில் வச்சுட்டு அங்கே க்ளோவால் போட்டு சும்மா ஜாபிசன்னு சொல்லிட்டு அவனை முடிக்கிறதுக்குள்ளே அவன் வந்து நம்மள முடிச்சிட்டாங்க. செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. அதே காங்கே வைக்கேந்தா உனக்கு பெரிய ஆப்புன்னு சொன்னால் அது ஒரு ரைமிங். அவன் நம்மளை போட்டு முடிச்சோடனே இங்கே வந்தா அவன் தான் கண்ணு காட்டுனுச்சு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. டே எனிமி நீ வாடி, நீ மாட்டுவல்ல என்கிட்ட. அப்போ அவனை அடிக்கிற அடியில் உன் பல்லு கிழிஞ்சி இன்னைக்கு தொங்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் நம்மளுக்கு வாட்டமான கண்ணை தரான். என்ன கண்ணு? MP5. அதனால் இன்னைக்கு அழுத்துல அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாம்பு போட்டா அவளுக்கு டேமேஜே போகல. வெளியே 4 தான் போகுது. சரி மேலே கை தள்ளி ரிமித்திக்க போட்டுக்கிட்டு அழுத்துறா ஜூமா ஜாபிசோன்னு சொல்லத்துக்குள்ள அவன் நம்மளாம் முடிச்சிட்டாங்க. அடுத்தவன் அவனை விடமாட்டேனா. ஒன்டா படிக்க மட்டும் அவனை விடமாட்டேனா சொல்லிட்டு பார்த்தா நம்ம தான் 3 அவன் தான் 2ன்னு வந்துட்டான். சரி வராது. அவன் இனிமேட்டு நம்மளை அடிச்சிட்டானா நான் அந்த கேம் விட்டு போயிருந்தா சொல்லிட்டு அவனை பொறுமையாக வர வரைக்கும் நான் காத்திருந்தேன். ஃபஸ்ட்டுங்க அது க்ளோவால் போட்டு செகண்டு அவன் நம்மக்கிட்ட நான் காத்திருந்தேன். பட்டுன்னு பார்த்தா அவன் சேர்ந்து டொம்முன்னு அவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய் நீ வா, நீ மண்டையை காமிப்பல அப்போ கொண்டையை அத்தறான்னு சொல்லிட்டு டேய் நீ வாடா காங்கே நீ எங்கிட்ட மாட்டாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு போட்டா அவன் நம்மளுக்கு திருப்பி பாம்பு போடுறான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. இரா அப்படியே நான் சுற்றின்னு வரேன்னு சொல்லிட்டு சுற்றின்னு மேலே ஏறிலாம் போனேன். மேலே ஏறி போகும்போது பையன் இங்கே உட்காந்துன்னு இருக்கான். செம்ம சிரிப்பாயிடுச்சு. டேய் இரா நீ வந்து என் மேலே கையை வச்சல போடா வீடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு மண்டை ஷாட்டு போட்டு ஜெயிச்சாச்சு சரிங்களா. ஐயோ நம்மக்கிட்ட எமோட் போட பார்த்தா நம்மக்கிட்ட எமோட் இல்லைங்க. எனக்கு என்ன பண்ணுதே தெரியல. சரி இப்போ நம்ம தான் கன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபயரா ஐயோ கன்னு பேர் வந்து போயிடுச்சே. விட்றா கன்னு பேர் வந்து போனவே எனக்கு இருங்க அந்த கன்னு பேர் நான் வீடியோவில் சொல்லிடுறேன் சரிங்களா. அதுவும் நான் பேசுறது இல்லை. அது உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக வரும் சரிங்களா. டேய் தம்பி கொஞ்சம் மண்டையை காட்டி நான் ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு அவனை மண்டை ஷாட்டு போட்டு கிட்டே போனால் பைபிளில் க்ளோவாலில் போட்டு மெடிக்கெட் போட்டிருக்கான். இரா பாம்பு போதான்னு சொல்லிட்டா அவன் நம்மளுக்கு ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் அந்த காங்க வாய்ப்பில் இங்கே ஓடுறான். அவனை பட்டுன்னு ஒரு மண்டை ஷாட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா மண்டை ஷாட்டு போல் நம்ம பாடி ஷாட்லேயே முடிச்சுட்டு நம்ம அந்த மேட்ச்சு புயாச்சாச்சு சரிங்களா. சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் காய்ஸ்.